வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதோட நம்ம பன்னீர் மசாலா இதையும் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். முதல்ல சாஃப்டாக நம்ம நான் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு மிதமான சூடில் 200 ml பால் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட்டை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதிலேயே நம்ம அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த அரை டீஸ்பூன் சர்க்கரைக்கு 200 ml தயிர் சேர்த்துக்கணும். கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிர் சேர்த்துருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற மைதா மாவை எல்லாத்தையுமே நம்ம ஜலிக்கணும். இப்போ நான் மைதா மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். நான் இப்போ எடுத்திருக்க அளவு எல்லாமே 400 கிராம் மைதா மாவுக்கு தான். இப்போ இந்த மைதா மாவோட நம்ம பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து இதிலையே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது 4ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தயிர் பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக மிதமான சூடுள்ள தண்ணி, அதாவது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிரும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அமுக்கி பிசைய வேணாம். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம லாஸ்ட்டாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் நெய் மேலே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா மேலே நெய்யோ இல்லது எண்ணெயோ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் நான் இது மாதிரி ஒரு கவரை ரப்பர் பேண்ட் போட்டு இது மாதிரி பாத்திரத்தில் நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கேன். இது 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது 2 மடங்காக நல்லா உப்பி வரும். அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம இந்த நானுக்கேற்ற பன்னீர் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரெடி ஆயிரும். இது மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு துணியில் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக இறங்கிரும் கீழே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில்லான தண்ணியும் ஊற்றி இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துணியை நல்லா முடிச்சு போட்டு இது மாதிரி அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதான ஒரு பொருள் வைங்க. அப்போ தான் அது நல்லா பன்னீர் நல்லா ஃப்ளாட்டாக ரெடி ஆகும். நம்ம மசால் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் முந்திரி இது 3ஐயும் நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு வெங்காயம் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம். ஒரு வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் கடாயில் சேர்த்து இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்க்கும் போதே நம்ம கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இப்போயே ஊற்றிக்கோங்க.
இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். நம்ம வெங்காய பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகிறது முடியும். இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் இது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு பீஸாக கட் பண்ணி இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவோட பச்சை வாசனை, வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக மில்க் க்ரீம், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் க்ரீம் சேர்த்துக்கோங்க. மில்க் க்ரீம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நானுக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. அதை நம்ம சப்பாத்தி எப்படி நம்ம செய்வோமோ அது மாதிரியே இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கணும். அது மேலே நல்லா தண்ணி கையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தண்ணி பதமாக இருக்கணும். இது மாதிரி இருந்ததுக்கப்புறம் நம்ம தவாவை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம எடுத்து அந்த தவாவில் போடணும். மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த நெய்யோ எண்ணெயும் ஊற்ற வேணாம். இது மாதிரி ஒரு சைடு நல்லா இதானதுக்கப்புறம் அப்படியே நம்ம பேனோ இல்லை தவா இது மாதிரி திருப்பி அந்த அடுப்புலேயே காமிக்கணும். இது மாதிரி செஞ்சோன்னா இன்னொரு சைடும் நல்லா இது மாதிரி ரெடி ஆயிரும். கடைசியாக நெய் இல்லைனா பட்டர் இல்லைனா எண்ணெய் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான நான், சாஃப்டான நான் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இனிமேல் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டான, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாஃப்டான டேஸ்டியான நான் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.